என் உயிர் மூச்சான என் அன்பு பிள்ளையே, இருள் சூழ்ந்த அறையில் யாருமற்ற தனிமையில் அமர்ந்து நீ வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கைலாய மலையை நனைத்துவிட்டது. என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே, என் வேதனையை தீர்க்க யாருமே இல்லையே என்று நீ குமுறி குமுறி அழுத கதறல் அண்ட சராசரங்களையும் தாண்டி உன் அப்பன் இந்த ஈசனின் செவிகளை வந்தடைந்தது. உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் சிவனே துணை என்று நீ முழுமையாக என்னை நம்பி சரணடைந்த பிறகு உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் செல்வமே? உன் வேதனைகளை வேடிக்கை பார்ப்பதற்காக நான் கையிலையில் அமர்ந்திருக்கவில்லை. உன் கண்ணீரை துடைப்பதற்காகவே இதோ உன் முன்னே அரூபமாக வந்து அமர்ந்திருக்கிறேன். உன் தலையை வருடிக் கொடுக்கிறேன், கலங்காதே என் கண்ணே. உலகமே உன்னை எதிர்ப்பது போலவும் நீ நம்பியவர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றிவிட்டது போலவும் ஒரு பெரும் மாயையில் நீ சிக்கித் தவிக்கிறாய். யாருக்காக நீ உன் உதிரத்தை வியர்வையாகச் சிந்தினாயோ, யாருக்காக நீ உன் ஆசைகளை எல்லாம் தியாகம் செய்தாயோ, அவர்களே உன்னை திரும்பி பார்க்காமல் சென்றதைக் கண்டு உன் நெஞ்சம் சுக்குநூறாக உடைந்துவிட்டது என்பதை நான் அறிவேன். இரவுகளில் தூக்கம் வராமல் இருட்டை பார்த்து பேசி பேசி உன் மனம் படும் பாட்டை இந்த அப்பன் நான் அறிய மாட்டேனா? நீ சிந்திய கண்ணீர் துளிகள் மண்ணில் விழவில்லை, என் திருநீற்றில் கலந்திருக்கிறது. உன் வேதனைகள் அனைத்தையும் என் தமர்கத்தின் நாதத்தால் சுட்டுப் பொசுக்கவே நான் வந்திருக்கிறேன். இனி நீ எதற்காகவும் யாருக்காகவும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தக்கூடாது. உன் பாரங்களையெல்லாம் இந்த ஈசனின் பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டு நிமிர்ந்து உட்கார். உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகள் உனக்கு புரியவில்லை என்று நீ நினைக்கிறாய். உனக்கு நல்லவர்கள் போல முகமூடி அணிந்து கொண்டு உனக்கு பின்னால் குழிபறிக்க நினைக்கும் அத்தனை துரோகிகளின் முகமூடிகளையும் நான் சுக்குநூறாக கிழித்தெறியப் போகிறேன். உன் பொறுமையையும் உன் அன்பையும் அவர்கள் உன்னுடைய பலவீனம் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது உன் பின்னால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான இந்த ஈசன் மலை போல் அரணாக நின்று கொண்டிருக்கிறேன் என்று. இனி உன் வாழ்க்கையில் என் திருவிளையாடல் தொடங்கப் போகிறது. உன்னை அவமதித்தவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் அத்தனை பேரின் கண்களுக்கு முன்பாகவும் உன்னை ஒரு மகத்தான சிகரத்தில் நான் அமர வைக்கப் போகிறேன். இது இந்த அப்பனின் சத்திய வாக்கு. என் அன்பு பிள்ளையே, நீ செய்த புண்ணியங்கள், நீ எனக்காக ஏற்றிய தீபங்கள், நீ உருகி உருகிச் செய்த பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் போகவில்லை. அவையெல்லாம் ஒன்று திரண்டு ஒரு மாபெரும் நற்சக்தியாக மாறி உன் வீட்டைச் சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு வரவிருந்த எத்தனையோ பெரிய ஆபத்துகளை, விபத்துகளை, நோய்களை உன் வீட்டு வாசலிலேயே தடுத்து நிறுத்தியது அந்த நற்சக்திதான். சிவனே துணை என்று நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை சுற்றி ஒரு நெருப்பு வளையத்தை நான் அமைத்து விடுகிறேன். எப்பேற்பட்ட தீய சக்தியாலும் செய்வினையாலும் கண்திருஷ்டியாலும் அந்த வளையத்தை தாண்டி உன்னை நெருங்கக்கூட முடியாது. உன் தூய்மையான பக்தியைக் கண்டு உன்னை பேணி காக்கும் பொறுப்பை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் இனி எல்லாமே முடிந்துவிட்டது, இருள் மட்டுமே மிச்சம் என்று நீ நினைத்த அந்த தருணத்தில்தான் உனக்கான விடியலை நான் உருவாக்கத் தொடங்கிவிட்டேன். உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் இதோடு முடிந்துவிட்டது என் செல்வமே. இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் தங்கம் நெருப்பில் வெந்து மாசற்றுப் போவதைப் போல உன்னை புனிதப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட சிறு சோதனைகளே. இனி வரப்போகும் உன் வாழ்க்கை வசந்த காலத்தின் மலர்களைப் போல தழைக்கப் போகிறது. நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும், நீ எடுத்த காரியங்கள் அனைத்தும் பெருவெற்றியாகும். உன் வாழ்வில் இருக்கும் வறுமை, கடன், மனக்கசப்பு அத்தனையையும் என் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டெரித்து விட்டேன். உன் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் நீ ஏற்றும் ஒவ்வொரு தீபத்தின் ஒளியிலும் நான் குடியிருக்கிறேன். உன்னோடு அமர்ந்து நீ பேசும் அத்தனை வார்த்தைகளையும் நான் மௌனமாக ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உனக்கு எது வேண்டும், எந்த நேரத்தில் வேண்டும், எதை கொடுத்தால் என் பிள்ளை மகிழ்ச்சியாக இருப்பான் என்பது உன்னை விட உன்னை பெற்றெடுத்த இந்த அகிலத்தின் தந்தைக்கு நன்றாக தெரியும். நீ கேட்டதை விட பன்மடங்கு அதிகமாக, நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பேரானந்தமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. உன் இதயத்தில் படிந்திருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என் மீது முழு பாரத்தையும் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக உறங்கு. உன் மூச்சு காற்றாக, உன் இதய துடிப்பாக உனக்குள்ளேயே இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன். உறக்கம் கலைந்து நீ விழித்தெழும் அந்த அதிகாலை பொழுதில் உன் பூஜை அறையில் இருக்கும் என் திருவுருவப் படத்தை பார்த்து இது வெறும் உயிரற்ற காகிதம் என்று இனி நீ ஒருபோதும் நினைக்காதே. நீ என்னை நோக்கி வைக்கும் ஒவ்வொரு கோரிக்கைக்கும், உன் கண்களில் வழியும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அங்கே அரூபமாக அமர்ந்து நான் விடையளித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கு இத்தனை நாள் ஏன் இந்த கஷ்டம்? எதற்காக என் வாழ்வில் இத்தனை இருள்? என் வேண்டுதல்கள் மட்டும் ஏன் அந்த ஈசனுக்கு கேட்கவே இல்லை என்று உனக்குள் பலமுறை கேட்டு நீயே மனம் குமுறி அழுதிருக்கிறாய் அல்லவா? உன் வேதனையான அத்தனை கேள்விகளுக்கும் இன்று உன் அப்பன் நான் விடை கூறுகிறேன். முழுமையாக கேள். உன் வாழ்வில் நீ சந்தித்த தடைகளும் தொடர் தோல்விகளும் நான் உனக்கு கொடுத்த தண்டனை அல்ல என் செல்வமே. முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் உன்னை அறியாமல் உன்னை சுற்றி கட்டப்பட்டிருந்த கர்ம வினைகள் என்னும் பெரும் பாறையை தகர்த்தெறியவே இத்தனை காலம் தேவைப்பட்டது. அந்த வினைகளை அப்படியே விட்டுவிட்டு உனக்கு நான் செல்வத்தையோ பதவியையோ கொடுத்திருந்தால் அது நிரந்தரமாக உன்னிடம் நிலைத்திருக்காது. உன்னை முழுமையாக தூய்மைப்படுத்தி எப்பேற்பட்ட சூறாவளி வந்தாலும் அசையாத ஒரு ஆலமரமாக உன்னை நிலைநிறுத்தவே உன் கையிலை நாதன் நான் இத்தனை சோதனைகளை உனக்கு கொடுத்தேன்.
நெருப்பில் சுடப்பட்ட தங்கம் போல இப்போது நீ முழுமையான தூய்மையோடு என் கரங்களில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறாய். கூட்டத்தில் உன்னை தனிமைப்படுத்திய தருணங்கள், உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் கடந்து சென்ற மனிதர்கள், உன் வறுமையைக் கண்டு நகைத்த உறவுகள் என அத்தனை பேரின் செயல்களையும் நான் என் கைலாயத்திலிருந்து மௌனமாக கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். அந்த அவமானங்களை சந்திக்கும்போது உன் இதயம் எவ்வளவு தூரம் வலித்தது என்பதை உன் நாடியின் துடிப்பிலிருந்து நான் உணர்ந்திருக்கிறேன். யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் உன்னால் முடியாது என்று ஏளனம் செய்தார்களோ, அத்தனை பேரின் கண்களுக்கு முன்பாகவும் உன்னை மாபெரும் வெற்றி சிகரத்தில் கொண்டு போய் அமர வைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னை ஒதுக்கியவர்கள் அனைவரும் உன்னை தேடி வரும் ஒரு அற்புதமான காலச்சக்கரத்தை நான் சுழற்றி விட்டுவிட்டேன். சிவனே துணை என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுமையான சரணாகதியோடு என் பாதங்களை நீ இறுகப் பற்றிக் கொண்ட அந்த நொடியே, உனக்கான அத்தனை பொறுப்புகளையும் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். உன் தலையெழுத்தை என் கைகளால் மங்களகரமாக மாற்றி எழுதத் தொடங்கிவிட்டேன். இனி உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் ஆனந்தமாகவே நடக்கும். உன் இல்லத்தில் இதுவரை இருந்த இருள், சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் அனைத்தையும் என் ஜடாமுடியில் இருக்கும் கங்கை நீரால் கழுவி சுத்தப்படுத்திவிட்டேன். இனி உன் இல்லம் அமைதியின் உறைவிடமாக, தெய்வங்கள் நடமாடும் புண்ணிய பூமியாக மாறப்போகிறது. உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து உனக்கு பின்னால் சதி வலைகளை பின்னிய அந்த துரோகிகளின் எண்ணங்களை என் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டுப் பொசுக்கிவிட்டேன். இனி எப்பேற்பட்ட தீய சக்தியும் வஞ்சகமும் உன் நிழலை கூட தொட முடியாது. என் திரிசூலத்தை உனக்கு முன்னால் ஒரு அரணாக நிறுத்தியிருக்கிறேன். உன்னை தாக்க வரும் எந்த துன்பமும் அந்த திரிசூலத்தை தாண்டி உன்னை நெருங்காது. என் அன்பு செல்வமே, நீ பட்ட கஷ்டங்களெல்லாம் பனி போல உருகி மறையும் காலம் உதயமாகிவிட்டது. உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு ஆசையும், நீ வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கும் ஒவ்வொரு தேவையும் எனக்கு தெரியும். உனக்கு எது சிறந்தது, எந்த வழியில் சென்றால் நீ நிம்மதியாக இருப்பாய் என்பது உன்னை விட உன் அப்பனாகிய எனக்கு மிக நன்றாக தெரியும். உன் வாழ்க்கையின் ஓடத்தை என் கரங்களில் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? இனி நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை. நான் செலுத்தும் திசையில் உன் பயணம் மிக அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். உன் உடலிலும் மனதிலும் உள்ள அத்தனை வலிகளையும் என் அருட்பார்வையால் குணப்படுத்திவிட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ புதிய உற்சாகத்துடனும் எல்லையில்லா நம்பிக்கையுடனும் கண்விழிப்பாய். உனக்கான புதிய பாதையை நான் அமைத்துக் கொடுத்து விட்டேன். அதில் எந்த முட்களும் இருக்காது. மலர்களை மட்டுமே நான் தூவி வைத்திருக்கிறேன். நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக அடியெடுத்து வை. உன் கைகளை நான் ஒருபோதும் விடமாட்டேன். உன் ஒவ்வொரு அசைவிலும், உன் ஒவ்வொரு மூச்சிலும் இந்த ஈசன் நான் உன்னோடு கலந்திருக்கிறேன். உன் கண்ணீரின் காலம் முடிந்துவிட்டது. பேரானந்தத்தின் தொடக்கப் புள்ளியில் நீ நிற்கிறாய் என் கண்மணியே. நிம்மதியாக இரு. அந்த பேரானந்தத்தின் வாசலை உனக்காக திறந்து வைத்துவிட்டு உன்னை இருகரம் நீட்டி வரவேற்கவே உன் கையிலை நாதன் நான் இதோ உன் கண்முன்னே காத்து நிற்கிறேன். நெஞ்சுக்குள் 1000 வலிகளையும் சொல்ல முடியாத வேதனைகளையும் சுமந்து கொண்டு வெளியில் மட்டும் எதுவுமே நடக்காதது போல ஒரு பொய்ச் சிரிப்பை சுமந்து திரியும் என் அன்பு செல்வமே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த அழுகுரல் எனக்கு மட்டும்தானே கேட்கிறது. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன் முகத்தில் இருக்கும் புன்னகையை மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் உன் அப்பன் நான் மட்டும்தான் உன் இதயத்தில் வழியும் இரத்தக் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறேன். இரவின் தனிமையில் யாருக்கும் தெரியாமல் தலையணையில் நீ வடித்த கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் கைலாயத்தின் பனிப்பாறைகளை விட குளிர்ச்சியாக என் பாதங்களை நனைத்துவிட்டன. அந்த பாதங்களில் நீ சமர்ப்பித்த அத்தனை பாரங்களையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். உலகத்தின் பார்வையில் நீ எத்தனையோ முறை தோற்றுப்போன ஒரு சாதாரண மனிதனாக தெரியலாம். ஆனால் இந்த ஈசனின் பார்வையில் நீ ஒரு மகத்தான போராளி. எத்தனை முறை வாழ்க்கையில் அடிபட்டுச் சரிந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நின்று நேர்மையாக வாழத் துடிக்கும் உன் தூய்மையான மனதை நான் அறிவேன். உன் நேர்மையையும் உன் வெள்ளந்தித்தனத்தையும் பயன்படுத்தி உன்னை ஏமாற்றிய மனிதர்களைப் பற்றி நினைத்து இனி நீ ஒரு கணம் கூட வருத்தப்படக்கூடாது. அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டதாக நீ நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் உனக்கு தகுதியில்லாத, உன் அன்புக்குச் சிறிதும் அருகதையில்லாத அந்த விஷப்பாம்புகளை உன் வாழ்க்கையிலிருந்து நான் தான் அப்புறப்படுத்தினேன். உன்னை விட்டு விலகிச் சென்றவர்களை நினைத்து நீ சிந்தும் ஒவ்வொரு துளிக்கண்ணீரும் உனக்கு கிடைக்கவிருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷத்தை தாமதப்படுத்துகிறது என்பதை புரிந்துகொள். உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பழித்து பேசியவர்கள், உன் வறுமையைக் கண்டு ஏளனமாகச் சிரித்தவர்கள், உன்னால் இனி எழவே முடியாது என்று ஆணித்தரமாக நம்பியவர்கள் என அத்தனை பேரின் அகந்தையையும் என் ஒற்றை பார்வையில் நான் சுட்டெரிக்கப் போகிறேன். உன்னை யார் யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் அனைவரையும் உன்னை தேடி வந்து உன் முன்னால் நிற்க வைக்கும் ஒரு மாபெரும் காலச்சுழற்சியை நான் தொடங்கிவிட்டேன். இது தற்பெருமைக்காக அல்ல. என் பிள்ளை யார், அவனுக்கு பின்னால் அரணாக நிற்கும் இந்த ஈசன் யார் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக. உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காத உறவுகள் எல்லாம் இனி உன்னை பார்த்து வியந்து நிற்கும் அளவுக்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். உன் வாழ்வில் இதுவரை நான் கொடுத்ததெல்லாம் சோதனைகள் அல்ல, உன்னை செதுக்குவதற்காக நான் பயன்படுத்திய ஒளி. வலிகள் இல்லாமல் எந்த சிற்பமும் முழுமை பெறுவதில்லை. நீ அனுபவித்த அத்தனை வலிகளும் ஏமாற்றங்களும் வறுமையும் உன்னை ஒரு பக்குவப்பட்ட, எதற்கும் கலங்காத வைரமாக மாற்றுவதற்காகவே. இப்போது நீ முழுமையாக பக்குவப்பட்டு விட்டாய். உன் கர்ம வினைகள் அனைத்தும் என் தமரகத்தின் நாதத்தில் சுக்குநூறாக உடைந்து சிதறிவிட்டன.
இனி உன் வாழ்வில் எந்த தடையும் இல்லை, எந்த இருளும் இல்லை. உன் குலதெய்வம் என்னிடம் வந்து உன் சார்பாக வைத்த அத்தனை வேண்டுதல்களையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். உன்னை சுற்றியிருக்கும் அத்தனை நற்சக்திகளும் இப்போது முழு பலத்தோடு உன்னை காக்க தயாராகிவிட்டன. உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை செய்வினைகளும், கண்திருஷ்டிகளும், வஞ்சக எண்ணங்களும் என் திரிசூலத்தின் கூர்முனையில் பட்டு தெரித்துவிட்டன. இனி உன்னை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்கவே முடியாது. உன் நெற்றியில் நீ பூசும் திருநீரு உன்னை சுற்றி ஒரு கவசமாக நின்று காக்கும். எப்பேற்பட்ட ஆபத்தும் அந்த திருநீற்றின் கவசத்தை தாண்டி உன்னை தீண்ட முடியாது. என் அருட்பார்வை உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நிறைந்து கிடக்கிறது. உன் இல்லத்தில் இருக்கும் வறுமை, சண்டை, சச்சரவுகள், நோய்கள் அனைத்தையும் நான் வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டேன். இனி உன் வீட்டில் ஒலிக்கப் போவது நிம்மதியின் பெருமூச்சும் மகிழ்ச்சியின் சிரிப்பொலியும் மட்டும்தான். சில நேரங்களில் நான் உனக்கு எந்த பதிலும் அளிக்காமல் மௌனமாக இருந்து விட்டதாக நீ நினைத்து கோபப்பட்டிருக்கிறாய் அல்லவா? என் மௌனத்திற்கு காரணம் உன்னை நான் கைவிட்டு விட்டேன் என்பதல்ல. இருண்ட அறையில் நீ தடுமாறும் போது நீயாகவே வெளிச்சத்தை தேடி கண்டுபிடிக்கும் வலிமையை உனக்குள் உருவாக்குவதற்காகவே நான் சற்று விலகி நின்றேன். இப்போது நீ உன்னுடைய உண்மையான பலத்தை உணர்ந்து விட்டாய். உன்னை சுற்றியிருப்பவர்களின் சுயரூபத்தையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு விட்டாய். இனி உன்னை யாராலும் ஏமாற்ற முடியாது. இந்த விழிப்புணர்வை உனக்கு கொடுப்பதற்காகவே அந்த மௌன நாடகத்தை நான் நடத்தினேன். உன் தொழில், வேலை, குடும்பம் என அத்தனை நிலைகளிலும் நான் புதிய கதவுகளை திறந்துவிட்டேன். இதுவரை நீ எதை தொட்டாலும் தடையாக இருந்த நிலை மாறி இனி நீ தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் ஒரு பொற்காலம் தொடங்கிவிட்டது. உன் உழைப்புக்கான முழுமையான பலனை நான் வாரி வழங்கப் போகிறேன். உன் கைகளில் சேரும் செல்வத்தை வைத்து நீ பல பேருக்கு உதவி செய்யும் அளவுக்கு உன்னை ஒரு உயர்ந்த நிலையில் நான் அமர வைக்கப் போகிறேன். நோயின்றி, மனக்குறையின்றி, நிறைவான செல்வத்தோடு நீ வாழப்போகும் அந்த சுபிட்சமான வாழ்க்கை இதோ உன் கண் முன்னே விரிந்து கிடக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் என் அன்பு பிள்ளையே. கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை உன் மனதிலிருந்து முழுமையாக தூக்கி எறிந்துவிடு. உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து உன் மனதை நீயே ரணமாக்கிக் கொள்ளாதே. அவர்களை பற்றிய கணக்குகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் கவனம் முழுவதும் உன் எதிர்காலத்தின் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் என் மீதும் மட்டுமே இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் சிவனே துணை என்ற அந்த ஒற்றை வார்த்தையை மட்டும் உன் நெஞ்சில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். அந்த ஒரு வார்த்தை எப்பேற்பட்ட சூறாவளியிலிருந்தும் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்கும். நெஞ்சை நிமிர்த்தி முகத்தில் புன்னகையோடு இனி ஒவ்வொரு நாளையும் தொடங்கு. உனக்காக பாதைகளை சரி செய்து முட்களை அகற்றி மலர்களை தூவி வைத்துவிட்டு உனக்கு முன்னால் நான் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். என் காலடி தடங்களை பின்பற்றி நீ தைரியமாக முன்னேறி வா. உன்னை எந்த இடத்திலும் நான் விழவிட மாட்டேன். நீ சாய்வதற்கு என் தோள்கள் எப்போதும் தயாராகவே இருக்கின்றன. உன் மூச்சு காற்றாக, உன் உதிரத்தின் ஓட்டமாக உனக்குள்ளேயே உறைந்திருக்கும் உன் கைலை நாதன் நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு இது. உனக்கான வெற்றியை நான் எழுதிவிட்டேன். அதை எவராலும் மாற்றி எழுத முடியாது. முழுமையான நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கை இனி முழுமையான பேரானந்தத்தில் திளைக்கப் போகிறது. கலங்காதே, உன் அப்பன் நான் இருக்கிறேன். உன் மூச்சு காற்றில் கலந்திருக்கும் இந்த ஈசனின் குரல் இப்போது உன் நாடி நரம்புகளிலெல்லாம் ஒரு புதிய நம்பிக்கையை பாய்ச்சுவதை நீ உணர்கிறாயல்லவா? நெஞ்சுக்குள் எத்தனையோ ஆசைகளை அடக்கி வைத்துக்கொண்டு எனக்கான காலம் வராதா, என் கண்ணீர் என்றுதான் காயும் என்று நீ பெருமூச்சு விட்ட தருணங்கள் எல்லாம் நிரந்தரமாக மலையேறிவிட்டன. உன் தோள்களில் ஏறி அமர்ந்து உன்னை அழுத்திய அத்தனை சுமைகளையும் நான் என் கைகளில் வாங்கிக் கொண்டு விட்டேன். கவலையோடு நீ கழித்த இருண்ட இரவுகள் முடிவுக்கு வந்துவிட்டன. இதோ உனக்கான விடியலின் கதிர்களை என் நெற்றிக்கண்ணின் ஒளியிலிருந்து நான் உனக்காகவே அனுப்பி வைத்திருக்கிறேன். உன்னை தவிக்கவிட்ட இந்த உலகம் இனி உன்னை தலைநிமிர்ந்து பார்க்கப் போகும் அந்த அற்புதமான மாற்றத்தை நீயே உன் கண்களால் காணப்போகிறாய். வாழ்க்கை என்னும் பெரும் போராட்டத்தில் நீ ஆயுதங்களின்றி தவித்தாய். உனக்கு சொந்தமான நியாயமான உரிமைகளை கூட பெறுவதற்கு நீ எத்தனையோ பேரிடம் கையேந்தி நின்றாய். உன் தகுதியை அறியாதவர்கள் உன்னை அலட்சியப்படுத்திய போது உன் இதயம் சுருங்கிப் போனதை நான் அறிவேன். எல்லா தகுதியும் எனக்கு இருந்தும் ஏன் ஈசனாருக்கு என் மீது மட்டும் இன்னும் கருணை பிறக்கவில்லை என்று நீ உன் பூஜை அறையில் என் படத்தை பார்த்து கண்ணீரோடு சண்டையிட்டாயல்லவா? உன் உரிமையான அந்த சண்டையை நான் ரசித்து பார்த்து கொண்டிருந்தேன் என் அன்பு செல்வமே. உன் கோபத்தில் இருந்த உரிமையும் உன் கண்ணீரில் இருந்த தூய்மையும் தான் இன்று என்னை உன் வாசலுக்கு இழுத்து வந்திருக்கிறது. உனக்காக காத்திருக்கும் அந்த பொற்காலம் எந்த பக்கம் இருக்கிறது என்பதை என் கைகள் உனக்கு சுட்டிக்காட்டப் போகின்றன. உன்னை துரத்திய கடன்களும் உன்னை வாட்டிய வறுமையும் இனி உன்னை திரும்பி பார்க்கவே பயப்படும் அளவுக்கு உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிட்டேன். உன் உழைப்பு அத்தனையும் வீணாகிப் போனதே என்று நீ வருந்திய காலங்கள் கடந்துவிட்டன. இனி நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை மாபெரும் வெற்றிக்கு இட்டுச் செல்லும். அண்ட சராசரங்களையும் ஆட்டிப்படைக்கும் இந்த தில்லையம்பலத்தான் உன் வாழ்க்கையின் அத்தனை கிரக நிலைகளையும் உனக்கு சாதகமாக திருப்பிவிட்டிருக்கிறேன். இதுவரை உனக்கு தடையாக இருந்த அத்தனை கிரகங்களும் இனி உனக்கு குடைபிடித்து உன்னை சிகரத்திற்கு கொண்டு செல்லும்படியாய் நான் கட்டளையிட்டு விட்டேன். உன் விதியை மங்களகரமாக நான் மாற்றி அமைத்து விட்டேன். இனி உன்னை வீழ்த்த இந்த மூவுலகிலும் எவருக்கும் அதிகாரமில்லை. உன் குடும்பத்தை பற்றிய கவலைகள் உன்னை ஒருபுறம் அரித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிவேன்.
என்னை நம்பியிருக்கும் என் குடும்பத்தாரை நான் எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்ற உன் நெஞ்சின் நடுக்கத்தை என் அருட்கரங்களால் நீவி விடுகிறேன். உன் இல்லத்தில் இருக்கும் ஒவ்வொரு உயிரும் என் நேரடி கட்டுப்பாட்டில் பத்திரமாக இருக்கிறது. உன் வாரிசுகளின் எதிர்காலத்தைப் பற்றி நீ துளியளவும் கவலை கொள்ள தேவையில்லை. அவர்கள் கல்வியிலும் அறிவிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்குவதற்கான அத்தனை ஆசைகளையும் நான் வழங்கிவிட்டேன். உன் வீட்டைச் சுற்றி என் கங்கை நீரை தெளித்து அங்கே குடியிருந்த அத்தனை பீடைகளையும் பிணிகளையும் நான் விரட்டியடித்து விட்டேன். இனி உன் இல்லத்தில் நோய்களுக்கோ வறுமைக்கோ இடமே இல்லை. அங்கு நிம்மதியும் ஆரோக்கியமும் மட்டுமே நிரந்தரமாக குடியேறப் போகிறது. யாருக்காகவோ நீ செய்த தியாகங்களை எல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு உன்னை நடுத்தெருவில் நிற்கதியாக நிறுத்தியபோது நீ அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை. ஆனால் அவர்கள் உனக்கு செய்த அந்த துரோகம்தான் உன்னை என் மடியில் வந்து விழச் செய்தது. அவர்கள் உன்னை கைவிட்டதால் தான் இந்த அகிலத்தையே காக்கும் என் கைகள் உன்னை இறுகப் பற்றி கொண்டன. எனவே உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து நீ வருந்தாதே. அவர்களுக்கு உன்னை பற்றி புரியவில்லையே என்று கலங்காதே. அவர்கள் உன்னை விட்டுச் சென்றது உனக்கு கிடைத்த சாபம் அல்ல, அது நான் உனக்கு கொடுத்த வரம். உனக்கு தகுதியில்லாதவர்களை, உன் உன்னதமான அன்பை புரிந்து கொள்ள திராணியற்றவர்களை நான் தான் உன் பாதையிலிருந்து அப்புறப்படுத்தினேன். இனி உன் வாழ்க்கையில் நுழையப் போகிறவர்கள் அனைவரும் உன் அன்புக்கு பாத்திரமானவர்களாகவும் உன்னை உயர்த்தி விடுபவர்களாகவும் மட்டுமே இருப்பார்கள். நீ கேட்டதை விட பல மடங்கு அதிகமாக உனக்கு அள்ளித்தர நான் தயாராகிவிட்டேன். உன் கைகளில் வந்து சேரப்போகும் செல்வங்களும் வெற்றிகளும் உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றியிருக்கும் பலருக்கும் நீ ஒரு கலங்கரை விளக்கமாக மாறப்போகிறாய் என்பதை உணர்த்துவதற்காகவே. நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் அனுபவ பாடங்களாக மாற்றி எத்தனையோ பேரின் கண்ணீரை துடைக்கும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு உன்னை நான் அழைத்துச் செல்லப் போகிறேன். உன்னை தூற்றியவர்கள் எல்லாம் உன் தயவை நாடி வந்து நிற்கும் அந்த திருப்புமுனை இதோ உன் கண் முன்னே அரங்கேறப் போகிறது. இது வெறும் வார்த்தையல்ல, கைலைநாதன் நான் என் உடுக்கையை ஒலித்துச் செய்யும் சத்திய பிரமாணம். உன்னை உயர்த்தாமல் நான் ஓயமாட்டேன். எந்த பக்கம் திரும்பினாலும் இருள் மட்டுமே சூழ்ந்திருந்த உன் வாழ்க்கை பாதையில் இப்போது என் திருவிளையாடலின் ஒளி பரவத் தொடங்கிவிட்டது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் மனதை குழப்பமில்லாமல் தெள்ளத் தெளிந்த நீரோடை போல அமைதியாக வைத்துக் கொள்வது மட்டும்தான். சிவனே துணை என்று நீ முழுமையாக என்னை நம்பிவிட்ட பிறகு உன் பொறுப்புகள் அனைத்தும் என்னுடையதாகிவிட்டது. அற்பமான மனிதர்களின் ஏளன பேச்சுகளுக்கு இனி உன் காதுகளை கொடுக்காதே. உன் சிந்தனை முழுவதும் உன் இலக்கின் மீதும் என் மீதும் மட்டுமே இருக்கட்டும். உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. உன்னை தேடி வரவேண்டிய அத்தனை பாக்கியங்களும் இதோ உன் வீட்டு வாசற்படியை தொட்டுவிட்டன. உன் நெற்றியில் நீ இடும் திருநீறு வெறும் சாம்பல் அல்ல, அது உன்னை காக்கும் கவசம் என்பதை உணர்ந்து கொள். அந்த திருநீற்றின் மகிமையால் உன்னை சுற்றி எப்பேற்பட்ட மாயைகளோ சூழ்ச்சிகளோ நெருங்க முடியாது. என் ஆசீர்வாதம் ஒரு மாபெரும் கேடயமாக உனக்கு முன்னால் நின்று உன்னை காத்து கொண்டிருக்கிறது. உன் கவலைகளை தூக்கி எறி. உன் முகத்தில் நான் காண விரும்பும் அந்த புன்னகையை இப்போதே எனக்கு கொடு. உன் கண்ணீரின் அத்தனை கணக்குகளும் தீர்க்கப்பட்டுவிட்டன. நிம்மதியாக மூச்சுவிடு. உன் வாழ்வின் சுக்கான் என் கைகளில் இருக்கிறது. உன்னை ஒருபோதும் நான் நடுக்கடலில் தத்தளிக்க விட மாட்டேன். உன்னை வெற்றி கரையில் கொண்டு போய் சேர்க்கும் வரை இந்த ஈசன் உன்னோடு ஒரு நிழல் போல வருவேன். தைரியமாக இரு, எதற்கும் அஞ்சாதே. உன் கையிலை நாதன் நான் இருக்கிறேன். உன் விழிகளில் தேங்கியிருக்கும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் என் கைகளாலேயே துடைத்துவிட உன் கையிலை நாதன் நான் உன் அருகில் வந்து அமர்ந்திருக்கிறேன். என் அன்பு செல்வமே, உன் மனதிற்குள் மூண்டு கிடக்கும் பெருநெருப்பை என் கங்கை நீரால் குளிர்விக்கவே நான் இங்கு வந்திருக்கிறேன். வெளியுலகத்திற்கு புன்னகையை சுமந்து கொண்டு உனக்குள்ளேயே நீ புதைத்து வைத்திருக்கும் அத்தனை வேதனைகளையும் நான் அறிவேன். ஒவ்வொரு நாளும் விடியும் போது இந்த நாள் எப்படி போகப் போகிறதோ, யாருடைய ஏளன பேச்சை கேட்க வேண்டுமோ, எந்த பிரச்சனை நம்மை தாக்கப் போகிறதோ என்று நீ நெஞ்சில் நடுக்கத்தோடு கண் விழித்த அத்தனை நாட்களும் இதோடு முடிவுக்கு வந்துவிட்டன. இனி உன் காலை பொழுதுகள் ஈசனின் பேரருளோடு எல்லையில்லா நம்பிக்கையையும் பெருமகிழ்ச்சியையும் மட்டுமே உனக்கு பரிசாக கொண்டு வரப்போகின்றன. உன்னை சுற்றி ஏதோ ஒரு இருள் சூழ்ந்திருப்பதைப் போலவும் நீ எடுக்கும் அத்தனை முயற்சிகளும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால் தடுக்கப்படுவதைப் போலவும் நீ உணர்கிறாயல்லவா? நீ நினைத்தது சரிதான் என் கண்மணியே. உன் வளர்ச்சியைக் கண்டு பொறுக்க முடியாத சில வஞ்சக நெஞ்சங்கள் உனக்கு பின்னால் பல சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டிருந்தார்கள். உன் நிழலை கூட அழிக்க வேண்டும் என்று அவர்கள் செய்த அத்தனை தீய சடங்குகளையும் கண் திருஷ்டிகளையும் என் ஒற்றை பார்வையில் நான் சுட்டு பொசுக்கிவிட்டேன். உன்னை சுற்றி கட்டப்பட்டிருந்த அத்தனை தடைகளையும் என் தமர்கத்தின் ஒளியால் சுக்குநூறாக உடைத்து எரிந்துவிட்டேன். இனி எப்பேற்பட்ட தீய சக்தியும் எப்பேற்பட்ட வஞ்சகமும் உன்னை நெருங்கவே முடியாது. உன் வீட்டின் வாசலில் என் சூலாயுதத்தை உனக்காக காவலாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். சிவனே துணை என்று நீ ஆழமான நம்பிக்கையோடு உச்சரிக்கும் அந்த திருநாமம் உன்னை சுற்றி ஒரு மாபெரும் நெருப்பு கோட்டையை எழுப்பியிருக்கிறது. உன்னை ஏமாற்றியவர்கள், உனக்கு துரோகம் செய்தவர்கள், உன் உழைப்பை சுரண்டிவிட்டு
உன்னை நடுத்தெருவில் நிறுத்தியவர்கள் என அத்தனை பேரின் அகந்தையையும் நான் அடக்கப் போகிறேன். அவர்கள் செய்த கர்ம வினைகள் அனைத்தும் அவர்களையே திருப்பித் தாக்கும்படி நான் காலச்சக்கரத்தை சுழற்றிவிட்டேன். உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் வீழ்ச்சியை நீயே உன் கண்களால் காணப்போகிறாய். ஆனால் அவர்களை பார்த்து நீ அகந்தை கொள்ளக்கூடாது என் செல்வமே. அவர்களை பார்த்து பரிதாபப்படு, ஏனென்றால் ஈசனின் கோபப் பார்வைக்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள். உனக்கான நீதியை நான் நிலைநாட்டிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் தர்மத்தின் ஆட்சி மட்டுமே நடக்கும். நீ எத்தனையோ முறை உன் தேவைகளுக்காகவும் உன் குடும்பத்தின் பசிக்காகவும் பலரிடமும் கையேந்தி நின்றிருக்கிறாய். அப்போதெல்லாம் அவர்கள் உன்னை தரக்குறைவாக பேசிய வார்த்தைகள் உன் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். உன்னை குறைத்து மதிப்பிட்ட அந்த மனிதர்களின் கண்களுக்கு முன்பாகவே உன்னை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக நான் அமர வைக்கப் போகிறேன். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். இனி நீ யாரிடமும் சென்று கையேந்த வேண்டியதில்லை. உன்னை தேடி பலரும் உதவி கேட்டு வரும் அளவுக்கு உன்னை வற்றாத ஜீவநதியாக நான் மாற்றப் போகிறேன். உன் கைகளில் சேரும் செல்வத்தை வைத்து நீ பலரின் கண்ணீரை துடைக்கப் போகிறாய். உன் குடும்பத்தை பற்றி நீ கொண்டிருக்கும் கவலைகளையெல்லாம் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. உன் துணையோடும் உன் உறவுகளோடும் இருந்து வந்த அத்தனை மனக்கசப்புகளையும் கருத்து வேறுபாடுகளையும் நான் நீக்கிவிட்டேன். இனி உன் இல்லத்தில் அன்பும் புரிதலும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் மட்டுமே நிறைந்திருக்கும். உன்னை சார்ந்த அத்தனை உயிர்களுக்கும் இந்த அகிலத்தின் தந்தை நான் அரணாக நின்று காவல் காப்பேன். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எந்த ஒரு நோயோ பிணியோ வறுமையோ வராதபடி நான் உங்களை என் மடியில் வைத்து தாலாட்டி காப்பேன். உங்கள் ஒவ்வொருவரின் சுவாசத்திலும் என் அருட்பார்வை கலந்திருக்கிறது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் பாதுகாப்பிலேயே நடக்கிறது. உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ இனி ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. நீ சந்தித்த அவமானங்கள், நீ இழந்த சொந்தங்கள், உன்னை விட்டு பிரிந்த செல்வங்கள் என அனைத்தையும் ஒரு கசப்பான கனவாக நினைத்து மறந்துவிடு. அவை அனைத்தும் உன்னை ஒரு பக்குவப்பட்ட மனிதனாகச் செதுக்குவதற்காக நான் கொடுத்த பயிற்சிகளை அன்றி வேறில்லை. அந்த பயிற்சிகளை நீ வெற்றிகரமாக கடந்து வந்துவிட்டாய். உன் கர்ம வினைகளின் கணக்குகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டுவிட்டன. இனி உன் கணக்கில் இருப்பது புண்ணியங்களின் பெருக்கமும் அதற்கான நற்பலன்களும் மட்டுமே. உனக்காக நான் திறந்து வைத்திருக்கும் புதிய பாதையில் எந்த முட்களும் இருக்காது. பேரானந்தம் என்னும் மலர்கள் மட்டுமே உனக்காக தூவப்பட்டிருக்கும். உன் பூஜை அறையில் நீ ஏற்றும் ஒற்றை அகல் விளக்கின் ஒளியில் நான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஒளியையும் உனக்காக கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை. உன்னை படைத்தவன் நான், உன்னை காப்பவனும் நான், உன்னை வழிநடத்துபவனும் நான். உன் ஒவ்வொரு அசைவிலும் என் திருவிளையாடல் இருக்கிறது. உனக்கு எது வேண்டும், எப்போது வேண்டும், எந்த அளவில் வேண்டும் என்பது உன்னை விட உன்னை பெற்ற எனக்கு மிக நன்றாக தெரியும். உன் வாழ்க்கையின் சுக்கான் என் கைகளில் இருக்கிறது. உன்னை எந்த புயலிலும் நான் சிக்கவிட மாட்டேன். உன்னை மிக பத்திரமாக அமைதியான ஒரு இன்பக்கரையில் நான் கொண்டு போய் சேர்ப்பேன். என் மீது முழுமையான பாரத்தை போட்டுவிட்டு நெஞ்சை நிமிர்த்தி முகத்தில் புன்னகையோடு தைரியமாக இரு என் அன்பு பிள்ளையே. உன் அப்பன் கையிலை நாதன் நான் உன்னோடு இருக்கிறேன். என் ஆருயிர் செல்வமே, பிறவிகள் பல கடந்து காயங்கள் பல சுமந்து இருள் சூழ்ந்த பாதைகளில் நீ நடந்து வந்த நெடிய பயணம் இதோடு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் நெஞ்சுக்குள் மூண்டு கிடக்கும் பெருநெருப்பை என் ஜடாமுடியில் பெருக்கெடுத்து ஓடும் கங்கை நீரைக் கொண்டு முழுமையாக குளிர்விக்கவே உன் கையிலை நாதன் நான் உன் முன்னே வந்தமர்ந்துள்ளேன். உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன் முகத்தில் இருக்கும் பொய்ப்புன்னகையை மட்டுமே பார்த்தார்கள். ஆனால் தனிமையில் யாருமற்ற அறையில் உனக்காக பேச நாதி இல்லையே, உன் நியாயத்தை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று நீ குமுறி குமுறி அழுதபோது உன் இதயத்திலிருந்து வழிந்த இரத்தக் கண்ணீரை இந்த அகிலத்தின் தந்தை நான் மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன். நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீருக்கும் கணக்கு தீர்க்கும் மாபெரும் காலச்சக்கரத்தை நான் சுழற்றிவிட்டு விட்டேன். உன் வாழ்வில் ஏன் இத்தனை வலிகள், ஏன் இத்தனை ஏமாற்றங்கள், எதற்காக நீ நம்பியவர்கள் எல்லாம் உன்னை நடுத்தெருவில் நிற்கதியாக நிறுத்திவிட்டுச் சென்றார்கள் என்று எத்தனையோ இரவுகள் நீ விழித்திருந்து என்னிடம் வாதாடியிருக்கிறாய் அல்லவா? என் கண்மணியே, உனக்கு நான் கொடுத்ததெல்லாம் தண்டனைகள் அல்ல, உன்னை செதுக்குவதற்காக நான் பயன்படுத்திய ஒளி. தங்கம் நெருப்பில் வெந்தால் மட்டுமே ஒளிரும். அதுபோல முற்பிறவிகளில் நீ சுமந்து வந்த பெரும் கர்ம வினைகளைச் சுட்டுப் பொசுக்கி உன்னை ஒரு மாசற்ற தூய்மையான ஆன்மாவாக மாற்றுவதற்காகவே இத்தனை சோதனைகளை நீ கடக்க வேண்டியதிருந்தது. இப்போது நீ முழுமையாக பக்குவப்பட்டு விட்டாய். உன் கர்ம வினைகளின் ஆணிவேரை என் தமருகத்தின் நாதத்தால் சுக்குநூறாக உடைத்து எறிந்துவிட்டேன். இனி உன் விதியின் புத்தகத்தில் துன்பம் என்ற வார்த்தைக்கே இடமில்லை. உலகத்தின் பார்வையில் நீ எத்தனையோ முறை வீழ்ந்துவிட்டதாக கருதி உன்னை ஏளனம் செய்தார்கள். உன் வறுமையைக் கண்டு நகைத்தார்கள்.
உன்னால் இனி எழவே முடியாது என்று ஆணித்தரமாக நம்பி உன்னை கடந்து சென்றார்கள். ஆனால் என் அருட்பார்வையில் நீ ஒரு மகத்தான போராளி. அத்தனை அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு நேர்மையின் பாதையிலிருந்து துளியும் விலகாமல் நின்ற உன் தூய்மையான பக்திதான் இன்று என்னை உன் காலடியில் இழுத்து வந்திருக்கிறது. உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து உன் முதுகுக்குப் பின்னால் சதி வலைகளை பின்னிய அந்த வஞ்சக மனிதர்களின் அகந்தையையும் அவர்கள் உனக்கு எதிராக ஏவிய அத்தனை தீய சக்திகளையும் என் நெற்றிக்கண் நெருப்பால் தவிடுபொடியாக்கிவிட்டேன். இனி உன்னை வீழ்த்த இந்த மூவுலகிலும் எந்த சக்திக்கும் திராணியில்லை. சிவனே துணை என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுமையான சரணாகதியோடு என் பாதங்களை நீ இறுகப்பற்றிக் கொண்ட அந்த நொடியே அண்ட சராசரங்களையும் ஆட்டிப் படைக்கும் இந்த ஈசன் உன் வாழ்க்கையின் அத்தனை பொறுப்புகளையும் என் தோள்களில் சுமந்து கொண்டு விட்டேன். இதுவரை உனக்கு தடையாக இருந்த அத்தனை கிரக நிலைகளையும் உனக்கு சாதகமாக திருப்பிவிட்டிருக்கிறேன். இருள் சூழ்ந்த உன் இல்லத்தில் இப்போது என் பேரொளி பரவத் தொடங்கிவிட்டது. உன் வீட்டில் குடிகொண்டிருந்த அத்தனை பீடைகளையும் தரித்திரங்களையும் பிணிகளையும் என் திரிசூலத்தைக் கொண்டு நிரந்தரமாக விரட்டியடித்து விட்டேன். இனி உன் இல்லம் அமைதியின் உறைவிடமாக தெய்வங்கள் நடமாடும் புண்ணிய பூமியாகவே விளங்கும். அங்கு அஷ்டலட்சுமிகளும் நிரந்தரமாக குடியேறி வற்றாத செல்வத்தை உனக்கு அள்ளித்தர காத்திருக்கிறார்கள். யாருக்காகவோ நீ செய்த தியாகங்களையெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டுச் சென்றதைப் பற்றி இனி நீ ஒரு கணம் கூட சிந்திக்கக்கூடாது. உனக்கு தகுதியில்லாதவர்களை, உன் உன்னதமான அன்பை புரிந்து கொள்ள திராணியற்றவர்களை நான் தான் உன் வாழ்க்கை பாதையிலிருந்து அப்புறப்படுத்தினேன். இனி உன் கைகளில் வந்து சேரப்போகும் செல்வங்களும் வெற்றிகளும் உனக்கு மட்டுமல்ல, உன்னைச் சுற்றியிருக்கும் பலருக்கும் நீ ஒரு கலங்கரை விளக்கமாக மாறப்போகிறாய் என்பதை உணர்த்துவதற்காகவே. நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் பெருஞ்செல்வமாக மாற்றி எத்தனையோ பேரின் கண்ணீரை துடைக்கும் ஒரு மகத்தான இடத்தில் உன்னை நான் அமர வைக்கப் போகிறேன். உன்னை தூற்றியவர்கள் எல்லாம் உன் தயவை நாடி வந்து நிற்கும் அந்த திருப்புமுனை இதோ உன் கண் முன்னே அரங்கேறப் போகிறது. இது இந்த ஈசனின் சத்திய வாக்கு. உன் நெற்றியில் நீ இடும் திருநீறு வெறும் சாம்பல் அல்ல, அது உன்னைச் சுற்றி கட்டப்பட்டிருக்கும் மாபெரும் நெருப்புக்கோட்டை என்பதை உணர்ந்து கொள். எப்பேற்பட்ட ஆபத்தும் விபத்தும் அந்த திருநீற்றின் கவசத்தை தாண்டி உன்னை தீண்ட முடியாது. உன் மூச்சுக் காற்றாக, உன் உதிரத்தின் ஓட்டமாக உனக்குள்ளேயே நான் உறைந்திருக்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் வழிகாட்டுதல் இருக்கும். நீ வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் ஒரு மாபெரும் கேடயமாக உனக்கு முன்னால் நின்று உன்னை காத்துக் கொண்டிருக்கும். உன் கவலைகளை தூக்கி எறி. உன் முகத்தில் நிலைத்திருக்கும் நிரந்தரமான புன்னகையை இப்போதே எனக்கு கொடு. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன்னை வெற்றிக்கரையில் கொண்டு போய் சேர்க்கும் வரை இந்த ஈசன் உன்னோடு நிழல் போல வருவேன். தைரியமாக இரு, எதற்கும் அஞ்சாதே என் அன்பு பிள்ளையே. இந்த கையிலை நாதனின் வார்த்தைகள் உன் மனக்காயங்களை முழுமையாக ஆற்றியிருந்தால், உன் உள்ளத்தில் நான் கொடுத்த நம்பிக்கை ஆழமாக வேரூன்றியிருந்தால், உனக்குள் இருக்கும் அத்தனை பாரங்களையும் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டு உன் தூய்மையான பக்தியை சிவனே துணை என்ற கருத்துக்களில் சமர்ப்பி. உன் வேதனைகளை தீர்த்த இந்த ஈசனின் குரல் நிம்மதி தேடித் தவிக்கும் உன்னை போன்ற மற்றுமொரு உயிருக்கும் அருமருந்தாகச் சென்றடைய இதை அவர்களோடும் மனதார பகிர்ந்து கொள். உன்னை தாங்கிப் பிடிக்கும் நம்முடைய இந்த தெய்வீக குடும்பத்தில் நீயும் முழுமையாக இணைந்து கொள். உன் அப்பனின் திருவாக்கு உன்னை வழிநடத்த என்றென்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். பெருவாழ்வு வாழ்வாய் என் செல்வமே.